ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் முதல்வரானார். 9 அமைச்சர்கள் பதவியேற்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. புதிய அரசு பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடந்தது. முதல்வராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜோசப் விஜய் எனும் நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி அளிக்கிறேன் என சொல்லி பதவியேற்றுக் கொண்டார். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், ராஜமோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழகத்தில் ராஜாஜி முதல் ஸ்டாலின் வரை இதுவரை 12 முதல்வர்கள் இருந்துள்ளனர். விஜய் 13வது முதல்வர். பதவியேற்பு விழாவில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், தமிழிசை மற்றும் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள், விஜயின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா, நடிகை த்ரிஷா, நடிகர் ஜெய் உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் நேரு ஸ்டேடியத்திற்கு காரில் வந்தபோது வழிநெடுகிலும் மக்கள் கூடி நின்று வாழ்த்து தெரிவித்தனர். காரில் இருந்தபடி அவர்களை பார்த்து விஜய் கை அசைத்தார். முதல்வர் இருக்கையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார் விஜய். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடந்த பதவியேற்பு விழாவில் தவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றார். விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கு கவர்னர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழா மேடையில் மக்களுக்கு உரையாற்றிய முதல்வர் விஜய் முக்கிய 3 அறிவிப்புகளை அறிவித்து அதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து முதல்வர் விஜய் அங்கிருந்து தலைமைச் செயலகம் சென்றார். அதிகாரிகள் அவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். முதல்வர் இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை பார்வையிட்ட விஜய் சில கோப்புகளில் கையெழுத்திட்டார். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆனந்த், வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கஜானாவை சுரண்டிய முந்தைய ஆட்சி, வெள்ளை அறிக்கையுடன் துவங்கும் புதிய ஆட்சி. தமிழக முதல்வராக பதவியேற்ற தவேக தலைவர் விஜய் விழா மேடையிலேயே முதல்வராக தன் முதல் உரையை நிகழ்த்தினார். இதற்கு முன் ஆட்சி செய்த அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து சென்றுள்ளது. கஜானாவை சுரண்டிவிட்டு சென்றுள்ளனர். தமிழக நிதி நிலை எப்படி உள்ளது என்பதை தமிழக மக்கள் அறிய வேண்டும். அதற்காக அரசின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். இதற்கு முன் தமிழகத்தை ஆண்ட திமுகவை அதன் பெயர் சொல்லாமல் முதல்வர் விஜய் கடுமையாக விமர்சித்தார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். சிஎம் ஆனதும் விஜய்க்கு மோடி கொடுத்த வாக்கு. முதல்வர் பதவி ஏற்ற பிறகு விஜய் பேசும்போது தமிழக மக்கள் நலனுக்காக பிரதமரை சந்தித்து பேசும்போது வெளிப்படையாக இருப்பேன் என்றார். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்ப யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். முதல்வராக பதவியேற்றதும் விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். அவர் தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது:
தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவரது பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய நல்வாழ்த்துக்கள். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழக அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். உறுதிமொழி வாசிப்பு. மாறுபட்ட ஆதவ் அர்ஜுனா. விஜய் முதல்வராகவும் ஆனந்த், ஆதவ், அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜமோகன், பிரபு, கீர்த்தனா என 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். விஜய் உட்பட அனைவரும் ஆண்டவன் மீது ஆணையாக எனச் சொல்லி உறுதிமொழி ஏற்றனர். ஒருவர் மற்றும் உளமாற உறுதிமொழிகிறேன் என சொன்னார். அது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. சிதைக்கப்பட்ட உதயநிதி பவர் சென்டர். விஜய் மரண அடி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். முதல்வராக பதவியேற்ற முதல் நாளிலேயே தவிக தலைவர் விஜய் அனல் பறக்க பேசினார். திமுக ஆட்சி அவலங்களை சுட்டிக்காட்டிய அவர் உதயநிதியின் பவர் சென்டர் பற்றியும் மறைமுகமாக வெளுத்தார். திமுக ஆட்சியில் ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது அவரை தாண்டியும் அதிகார மையங்கள் உண்டு என்ற விமர்சனம் இருந்தது. குறிப்பாக அவரது மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன், மனைவி துர்கா ஆகியோர் தனித்தனி அதிகார மையங்களாக இருந்தனர். உதயநிதி கை எப்போதும் ஓங்கி இருந்தது. இதைதான் விஜய் கடுமையாக சாடினார். தவிக ஆட்சியில் ஒரே ஒரு அதிகார மையம்தான், அது விஜய் மட்டுமே என்று தெளிவுபடுத்தினார் என்கின்றனர் தவிகவினர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். விஜய் பதவியேற்பு விழாவில் ஒலித்த 3 முக்கிய பாடல்கள். வந்தே மாதரத்திற்கு கௌரவம். தமிழக முதல்வராக தவிக தலைவர் விஜய் இன்று பதவியேற்றார். தொடர்ந்து 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
புதிய அரசின் பதவியேற்பு நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் நிறைவிலும் தேசிய பாடலான வந்தே மாதரம், அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்கள் இடம்பெற்றன. தமிழக அரசு விழாக்களில் இதுவரை தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே இடம்பெற்ற நிலையில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் இடம்பெற்றது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வங்க மொழியில் இயற்றிய வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து வழங்கி மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தது. இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நடந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் ஒலித்தது குறிப்பிடத்தக்கது. वन्दे मातरम् सुजलां सुफलां मलयज शीतलां सस्यश्यामलां मातरं वन्दे मातरम् सुप्रज्योत्स्ना पुलकितयामिनी कुसुमित ध्रुवदल शोभिनी सुहासिनी सुमधुर भाषिनी सुखदां वरदां मातरं वन्दे मातरम्. பாட்டிலுக்கு 10 ரூபாய் இனி இருக்குமா இருக்காதா? மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பது இன்னமும் தொடர்கிறது. தாவேகா தலைவரான விஜய் தேர்தல் பரப்புரை சமயத்தில் இதை கடுமையாக சாடினார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இது தொடர்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் கூறியதாவது: கடந்த 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் ஒவ்வொரு கடையிலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம் வசூலிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அத்தொகையை கட்சியினர் வசூலித்தனர். தற்போது கட்சியினர் பெறுவதில்லை. கடை நடத்துவதற்கான நிர்வாக செலவுக்கு பயன்படுகிறது. கடை வாடகை, பாதியளவு மின்கட்டணம், நன்கொடை, பாட்டில் உடைந்து சேதம் ஆகிய செலவுகளை இந்த தொகையை கொண்டே சரிக்கட்டப்படுகிறது. மாநிலம் முழுவதும் 1500 இடங்களில் மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் FL2 உரிமம் வழங்கப்பட்டுள்ளன. இக்கடைகளுக்கு 30% விலை குறைவாக மதுபானம் சப்ளை செய்யப்படுகிறது. அரசின் வருவாய் ஆதாரம் பாதிப்பதால் மணமகள் மன்றங்களுக்கு வழங்கிய FL2 உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். டாஸ்மாக் நிறுவனத்தில் நிர்வாக சீர்திருத்தம் செய்து அரசு நிர்ணயித்த விலைக்கு மதுபானம் விற்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினர்.